பண்ணேன். அப்படி பண்ணுவாங்களா என்ன? அவங்க வீட்ல கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அவங்க தானே இல்ல பண்ணுவாங்க. பண்ணுவோம் சார். மேபி என் வீட்ல கூட அப்படி நடந்திருக்கு சார். அப்படியா? கண்டிப்பா. கல்யாணத்துல வந்து தாரவாத்து கொடுக்கும்போது அம்மா அப்பா இல்லன்னா சார், அண்ணா இவங்க அண்ணி நாலு வீட்ல கூப்பிடுவாங்க. இருந்தாங்க சார். அடுத்து வேற ஒண்ணு பண்றேன். போன வருஷம் செப்டம்பர் 11 என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணணும்ல, அந்த பாத பூஜை பண்ற உரிமையையும் இடத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் பின்னாடி தான் நிக்கணும். அப்படி நான் அந்த இடத்த கொடுக்கலனா ஏன் இல்ல பொண்ணு அது வந்து அப்பா அம்மா இல்லாதனால தானே அப்படி இல்ல செய்வாங்க. சார், எங்களுதெல்லாம் அப்பா அம்மா senior. இல்லைன்னா தானே செய்வாங்க. சீனியர் எனக்கு சீனியர் இருக்கிறவங்க பண்ணணும். சார் நியாயமா பார்த்தா உள்ள வந்து கேம் ஆடுறது மாமியார், பாலிடிக்ஸ் கேம் ஆடுறது மாமியார். இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, கிரக பிரவேசம் பண்ணோம், உங்களோட மூத்தாரு அவங்க பொண்டாட்டி தான் உட்காந்தாங்கன்னு. உள்ளே போய் வந்து தேய்ச்சி விடுறதே மாமியார் தான். ஏம்மா கிரக பிரவேசம் பண்ண போகிறாங்க, இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டிலலாம் பார்த்தேன், அவங்க தான் மூத்தவங்க தான் உட்காந்தாங்க. நீங்கள் எப்படி உன்னை கூப்பிட்டாளா? தம்பிக்கிட்ட எதனா சொன்னாலா? மாமா நீங்களும் அக்கா வந்து உட்காருங்கன்னு எதனா சொன்னாலான்னு உள்ள கேம் ஆடி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க கிட்ட போயிட்டுல அவங்க தான் உட்காருவோன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அங்கேயும் ஆடிடுவாங்க. உள்ள கேம் ஆடுறது பார்த்தா மாமியார், ஆனால் அடிச்சுட்டு சாடுறது நாங்கள் 2 பேர்.